இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா. ஃப்ரூட்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இது போல் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அதிலே பால் நல்லா காய்ச்சிட்டு அதிலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு அது நல்லா கொதித்ததும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் அதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தா போதும். இப்போ அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஆற வச்சுருக்க பாலும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் அதிகமாக போடணுன்ட்டு இல்லை, நமக்கு ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ்லேயே சுகர் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்தால் ரொம்ப ஜூஸி அண்ட் க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.